சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. ஒரு கல் எடுத்து ஒரு போலீஸ் மேல அடிக்கிறான். போலீஸ் வந்து தலை உடைத்து விடுது. என்ன நினைக்கிறீங்க ரியாக்ஷன்? இங்கிலாந்துலயும் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. இங்கெல்லாம் அவங்க வந்து உத்தமர்கள், அவங்க வந்து காந்திகள், அவங்க எல்லாம் பெரிய அப்படி இல்லை, அவங்களும் தவறு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பவர்ல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு த்ரெட் கொடுக்கற மாதிரி சார் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. எப்படி உங்க மனநிலை இருக்கும் சார்? சென்னை அதாலத் என்றால் மக்கள் மன்றம் அப்படின்னு போய் அதுல வந்து இப்படி கூடுவாங்க. நீங்க தவறு பண்ணிட்டீங்களான்னு சொன்னா அவங்கள நிக்க வச்சு அவங்க கழுத்து டக்குன்னு விட்டுருவாங்க. அப்போ ஜஸ்டிஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். நம்ம கோர்ட் ஜஸ்டிஸ் எல்லாம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. பெண்கள் தப்பு பண்ணியதை ப்ரூஃப் இருந்தா கூட தொடாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீரப்பனுடைய இந்த தேடுதல் வேட்டையில் பல பழங்குடியினர் பாதிக்கப்பட்டதாக, பலர் வன்கொடுமைக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு இன்றைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களை மாதிரியான போலீஸ்காரங்களை பார்த்து நாங்க பயப்படணுமா, மரியாதை கொடுக்கணுமா? தமிழ்நாட்டுல, இந்தியாவை பொறுத்த அளவுல, தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா குரல் கொடுப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய கடமை. இப்போ நான் குரல் கொடுக்கிறேன், நான் ஒரு நீதியை கேட்கிறேன், எனக்கு கிடைக்கல, போராட்டம் நடத்துகிறேன். இப்போ போராட்டம் நடத்துகின்ற பொழுது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வர்றதுக்கு முன்னாலேயே காவல்துறை போய் அங்க நின்று அதை வந்து ஒடுக்க முயற்சிப்பது சரியா? இதை ஏன் நான் கேட்கிறேன்னா, இதுக்கு நான் ஒரு காப்பந்து போட்டுறேன், இந்த கேள்விக்கு ஏன் அப்படின்றது காப்பந்து போட்டுறேன். பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கின்ற பொழுது முன்னேறிய நாடுகளோ அல்லது முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடுகளிலோ ஒரு மக்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தான் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் இங்கு சில சூழல்களில் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட அதிகாரிகள் வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே வந்து இவர்கள் வந்து அவர்களை ஒடுக்குகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்களே. ஒரு காவல்துறையில பல்வேறு நிலையில, அதாவது பல ஆலோசகராக இருந்திருக்கிறீங்க, பெரிய பெரிய இடங்கள்ல வந்து நீங்க பொறுப்பு வகித்திருக்கிறீங்க. ஒரு இன்டலெக்டான ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நீங்க சொல்றது கரெக்டானதுதான். கிரீவன்ஸ், அதாவது அவங்களுக்குள்ள கிரீவன்ஸ் அப்படின்னா கிரிப் டிமாண்ட்ஸ், அதை மீட் பண்ண சிவிக் ஆக்ஷன் வச்சுக்கலாம். இந்த சீவேஜ் எல்லாம் கிளீன் பண்ணல, தண்ணி வரல, எலக்ட்ரிசிட்டி பத்தல, 99% போலீஸ் ப்ராப்ளம் அல்ல. இந்த டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் லா அண்ட் ஆர்டராக மாறி போலீஸ் அங்கே செல்லும் பொழுது அங்கே கல்லடி விழுவும், வேற ஏற்படும். அப்புறம் அதுக்கப்புறம் இட் டர்ன்ஸ் இன்டு கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லா முயற்சியும் என்ன ஆச்சுன்னா, ஏன் போலீஸ் அந்த கமிஷன், அந்த என்கொயரி, அந்த ஒரிஜினல் கிரீவன்ஸ் அப்படிங்கிறது சில டைமில் மறந்துடுறாங்க. போலீஸ்னுடைய அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் என்னன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், அவங்க தான் கொஞ்சம் ப்ராம்ப்டாக போக முடியுது. அதனால அடுத்தவன் செஞ்ச தவறு, அடுத்தவன் செய்ய இயலாமை, இன்கெப்பாசிட்டி ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்எஃபிஷியன்சி ஆர் டிஃபால்ட் டெஃபிஷியன்சி எல்லாமே போலீஸ் ப்ராப்ளம் மாறத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்வது மிக கரெக்டான பாயிண்ட். அதாவது எந்த பப்ளிக் நியாயமான கோரிக்கை அஜிடேட் பண்ணும் பொழுது அப் டு அ பாயிண்ட் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி அலோவ் பண்ணணும். ஆனால் பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் ஆகி இதனால பெரிய டிஸ்ரப்ஷன் வரலாம், இதனால வந்து இதனுடைய ரெசனன்ஸ், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், இதனுடைய பிரதிபலிப்புகள் இன்னும் பெருசாக வரலாம் என்று உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிச்சுன்னா அது அந்த இடத்துல கொஞ்சம் அடக்குவது நல்லது. அடக்குவது என்பது தவறாக நினைத்து விடாதீர்கள். நான் போலீஸ் ஆனதான் அடக்குன்னு சொல்லிட்டு வரேன். அதை அந்த இடத்துல டேக்கிள் பண்ணுறது பெட்டர். உதாரணத்துக்கு இந்த ஒரு நேஷனல் ஹைவேல திண்டிவனத்தில் ஒரு டீம் உட்காந்துருக்காங்க. 8 பேர் தான் உட்காந்துருக்காங்க முதல்ல. சரி, அவன் சொல்கிற கோரிக்கை கரெக்ட்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 8 பேரை நம்ம உடனே டைமில் நம்ம ரிமூவ் பண்ணாட்டி அது 800 ஆகிடும், 8000 ஆகிடும். அங்கே 8000ல் வந்து அவன் யார் யார், இந்த 8 பேர் நல்லவராக இருக்கலாம், 800 பேர் நல்லவராக இருக்கலாம். அந்த 8000ல் வந்து 10 பேர் மிஸ்chievous ஃபெலோஸ் இருக்கானா, அவன் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறான் வச்சுங்க. ஒரு கல் எடுத்து ஒரு போலீஸ் மேலே அடிக்கிறான். போலீஸ் வந்து தலை உடைத்து விடுது. என்ன நினைக்கிறீங்க ரியாக்ஷன்? அப்போ நம்ம பேசிபிஸ்டாக இருந்து வாங்கி கொண்டே இருப்போம் என்று அந்த தன்மை வராது. அந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. ரெண்டாவது, இதனுடைய தாக்குதல் அந்த பக்கம் திருச்சி வரைக்கும், அந்த பக்கம் சேலம் வரைக்கும், அந்த பக்கம் ரோடு ஜாம் ஆகுது. இந்த ரோட் ஜாம் ஆகும்போது இங்கே சப்சிக்வெண்ட் ஆர் வாட் யூ கால் செகண்டரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதனால பெரிய ப்ராப்ளம், இங்கே வந்து பிரெக்னென்ட் உமன் போயிட்டு இருக்கலாம், வேற கிரிட்டிக்கல் பல விதமான ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால நிப்பிட் இன் த பட், ஸ்டிச் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த இடத்தில் நீங்கள் அந்த 8 பேரை கொஞ்சம் பர்சுவேட் பண்ணியோ இல்லை வற்புறுத்தியோ அங்கே எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி ஒரு 8 பேரை கொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம், ஒரு தேரி.
பட் நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் இன்னொரு வலியுறுத்தும் போது, போலீஸ் என்று வந்தவுடன் நமக்கு போலீஸ் சொன்ன உடனே நம்பிக்கையா செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை பப்ளிக்கு இன்னும் இன்னும் நல்லா ஏற்படணும் அப்படின்னு என்றால், போலீஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. நான் ஏற்கனவே சில இடத்தில் சொல்லியிருக்கேன். இது வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நியூட்ரல் போலீஸ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எலெக்ஷன் கமிஷன் மாதிரி போலீஸை வந்து நியூட்ரலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு போட்டு, போலீஸ்காரெல்லாம் தப்பு பண்ணால் அவங்கள தனியாக விட்டுற முடியாது, அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு சில கண்ட்ரீஸில் அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் இருக்குது. நீங்கள் அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் சொன்னதுனால நான் அட்வான்ஸ் அனாலஜி சொல்ல பிரியப்படுறேன். ஏன் அங்கே இயங்குதுன்னு சொன்னால், இங்கிலாந்துலேயும் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி உடனே நீங்கள்லாம் அவங்க வந்து உத்தமர்கள், அவங்க வந்து காந்திகள், அவங்கெல்லாம் பெரிய அப்படி இல்லை. அவங்களும் தவறு பண்ணியிருக்காங்க. பிரிட்டன்லேயும் தவறு நடந்திருக்கு. தவறு நடந்தவுடன் அவங்க தனியாக தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் தவறு செய்யும் அந்த நம்பர் வந்து ரொம்ப குறைவு. நம்மதில் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் இப்போ வந்து ஸ்டேட் போலீஸ் இஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் போலீஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் அண்ட் யூனிட்ரி ஒரு மாதிரி செட்டப்பில் போயிட்டுருக்கு. நம்ம இண்டிபெண்டன்ட் வார்த்தை சொன்ன உடனே எல்லாத்துக்கும் இதாகிடும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி நினைப்பாங்க, என்ன நினைக்கிறாங்க இந்த அதிகாரி என்னையும் சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறாரு இண்டிபெண்ட். நான் அப்படி இண்டிபெண்டன்ட் என்றால் அட்டானமஸாக போகிறது அல்ல. அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வச்சு ஒரு கமிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, நியூட்ரல் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து நியூட்ரல் சொல்கிறாங்க. 124 கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் போலீஸ் வந்து நியூட்ரல் பண்ண முடியுமா? மற்ற முடிஞ்சு சொன்னால் அது உங்களுக்கெல்லாம் உசிதம், உங்களுக்கெல்லாம் நல்லது. எனக்கா இந்த பிரச்சனைலாம் வராது. ரூலிங் பார்ட்டி அதனால செஞ்சான் அவருடைய என்ன சொல்றது, அது அவருடைய அடியாள் அந்த மாதிரி பேசவே வராது. So it will be neutral, but that situation will take some more time. But our police is fantastic. அது வந்து எஃபிஷியன்சியை பொறுத்தவரையில் ரொம்ப கன்ஸ்டன்ஸ் நடுவில் தான் போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இந்த சுச்சுவேஷன் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் வரலாம். நீங்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய பேச்சிலேயே சொன்னீங்க, ராங் ரப் ஆன் த ஷோல்டர் அண்ட் கொஞ்சம் கால் மிதிக்கிற மாதிரியான இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய பவரில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை வந்து அடக்குற மாதிரி, உங்களுக்கு ஒரு த்ரெட்டு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரியான இருக்கும் பொழுது என்ன மாதிரி மனநிலையில் இருப்பீங்க சார்? விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், போயிடலாம், சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்தால் வரட்டும், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டும், இல்லை அப்படி நினைப்பீங்களா? எப்படி உங்கள் மனநிலை இருக்கும் சார்? டிரான்ஸ்ஃபர் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. டிரான்ஸ்ஃபர் வந்த உடனே உடனே ஆர்டர் எடுத்து உடனே எப்போ பேக் பண்ணுறது போகிறது தான். என்னை விட என் மனைவி ரொம்ப அட்வென்ச்சரஸ். உடனே பேக்கிங்கில் எக்ஸ்பர்ட் கேட்டு பாருங்க, பயங்கரமான. அதாவது ஏன்னா டெல்லியிலேருந்து காஷ்மீர்லேருந்து டெல்லி வந்துட்டேன். இந்த பழைய பழக்கமாக இந்த மாதிரி தெரியல. டெல்லியில் வந்த உடனே அடுத்த நாள் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இல்லை திருப்பியும் கண்டினியூ பண்ணுங்க ஹோம் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல முறையில் வந்திருக்கு. அதனால் அந்த பேக்கிங் என்ன சொல்கிறது, பேரனியா அது ஒரு அப்சஷன் ரொம்ப அதிகம் இங்கே. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் முதல்ல சஸ்பென்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தது திருச்சியில் ஜேஎஸ்பியாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸாக ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் செய்வது சட்டத்தை உடைத்தது மட்டுமில்லை, அவன் பெரிய பெரிய ஆளுக்கு பேரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். பெரிய அவனை தெரியும்னு சொன்னான். ஒவ்வொரு தெரியும்னு சொன்ன உடனே நான் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தேன். ஒவ்வொரு பேர் சொல்ல இந்த நேம் ட்ராப்பிங் சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த பேர் சொல்லதுனால 2 விஷயம் எனக்கு வந்து ஒரு அசிங்கமாக தெரிஞ்சுது. அதாவது நான் நினச்ச நல்ல பேரெல்லாம் இவன் சொல்கிறான், அது ஒன்று எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இவனுக்கு என்ன கொழுப்பு, இவன் என்ன இந்த மாதிரி சொல்கிறானே, என்ன வாட் டஸ் யூ திங்க், என்ன விலைக்கு வாங்கிறது பார்க்குறானா இல்லை என்ன மிரட்ட பார்க்குறான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நான் டீல் பண்ணேன். அவன் வந்து உண்மையாகவே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வந்துச்சு. அவன் ஒரு கேஸ் போட்டான். கேஸ் போட்ட உடனே இப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட்டு வால்டர் தேவாரம் டிஏஜியாக இருந்தார், பஞ்சாபி கேஸ் எஸ்பி இருந்தார். இது பெரிய விஷயமா வரல. நானே நினச்சிக்கிட்டேன். அந்த டைமில் யாரோ ஒரு இது நடக்குது, சூழ்ச்சி நம்மளை இங்கேருந்து தூக்குறதுக்குன்னு அது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது மாதிரி இன்னும் 1-2 இடத்துல சேலத்தில் ஒரு தடவை வந்துச்சு. அப்புறம் வெள்ளூரில் நான் சொன்னேன் இல்லையா, அது பஸ் அப்போ சீரியஸாகவே பிஷ்ணராயன் சிங் என்ற கவர்னர் எனக்கு ஸ்டேட் ஃபுல்லாக அஜிடேஷன் பரவி ரொம்ப ஸ்தம்பித்து விட்டார்கள். அப்படியே எல்லா இடத்துலையும் பரவி 91 அப்போது இந்த மாதிரி. அதனால சஸ்பென்ஷன் எனக்கு மனசில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் பயப்படலை. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். முதல் சஸ்பென்ஷன் ஃபஸ்ட் டைம் கேட்க என்ன சஸ்பென்ஷன்,
என்ன ஆகும் அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆபீசராவே போயிருக்கலாமோன்னு அப்படி நினைச்சிருக்கீங்களா? நினைக்கலாம். இல்ல ஐஏஎஸ் வந்து எனக்கு ரொம்ப நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப நல்ல சர்வீஸ் தான், அதை பத்தி கவலை இல்லை. நம்ம இதனால அங்க போகணும்னு நான் நினைச்சது நினைச்சது கிடையாது. அங்க கிடையாது. போனா அந்த ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு என்னால முடியாது, அந்த டிபார்ட்மெண்ட் வேற, நமக்கு இதுதான் அப்படின்னு நான் எப்போ கிளியரா இருந்தேன். நீங்க வந்து நக்சல் பாரிகளோட அவங்கள ஒடுக்கணும் அப்படிங்கிற பணியில வந்து தீவிரமா பணியாற்றி இருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நக்சல் பாரியனா அதுல வந்து என்ன சவால்கள் இருந்தது உங்களுக்கு? அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, மாசத்துங் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டாக்டரின் கொடுத்துருக்காரு. அதாவது டு ரிபல் இஸ் ஜஸ்ட், அதாவது நீங்க வந்து துடிச்சு எழுந்து போராடுவது உங்களுடைய ஒரு கடமை, நியாயமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சைனாவில் இருக்கிற அக்ரேரியன் ரெவல்யூஷனரிஸை தூக்கி விட்டுச்சு. மாசத்துங்களுடைய பவர் எப்படின்னா, ரஷ்யா தான் அவருடைய கம்யூனிஸ்ட், இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்டுடைய மெயின் குரூப். அவங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு இவர் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ளாரிட்டேன்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் லேபர் அந்த ஓரியன்ட், அர்பன் ஓரியன்ட், கொஞ்சம் கம்யூன் ஓரியன்ட். இவர் வந்து அக்ரேரியன் கொண்டு வந்தது இந்த ஆள் தான். அந்த சொன்னதில், மாசத்துக்கு சொன்னதில் நல்ல விஷயங்கள் பலது இருக்குண்ணே. பெண்களுக்கு சொல்றாரு உரிமை, விமென் ஹோல்ட் அப் 50%, half தி ஸ்கை அப்படின்னு சொல்றாரு பெண்கள். அதனால நல்ல பிரின்சிபல் இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. இப்போ ட்ரைபல்ஸ் பொறுத்தவரை ரொம்ப இன்னசென்ட் சிம்பிள் பீப்புள். இந்த ஈஸ்டர்ன் இந்தியாவில் நடக்கிறது, அங்கேருந்து கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால், நக்சல் பாரியிலேருந்து எடுத்துகிட்டு ஆந்திரா வரைக்கும், தெலுங்கானா, தமிழ்நாடு சில பகுதிகள்னா அவங்களுக்கு கோரிக்கை சிலது நியாயமான கோரிக்கைகள் இருக்குது. அவங்களுடைய கிரீவன்சஸ், ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் நிறையா நடந்திருக்கு. நிறைய ரெபலியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெபலியன்ஸ்னால் பஸ்தர் ரெபலியன் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி சந்தால் ரெபலியன் நடந்திருக்கு. அதனால் பல விதமான பிரிட்டிஷ் நிறைய பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து காட்டை மாற்றி, காடு நேச்சுரலாக இருந்த காட்டை டீக்குனால் தேக்கு மரங்களுக்கும் ரோஸ்வுட் மரங்களுக்கும், தேக்கு மரம் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஷிப் பில்டிங்க்கு தேவைப்பட்டது, ரயில்வேக்கு அந்த ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க அதுக்கு தேவைப்பட்டது. எக்கச்சக்கமான காடுகளை மாட்டினார். இந்த முன்னார் பக்கம், இந்த நீலம்பூர் பக்கம், இந்த தென்மலை பக்கம், நியர் இவங்களெல்லாம் போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போட்டு காட்டுக்குள்ள நீங்க ஆடுகள் மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி அது வரைக்கும் அங்கே இருந்தோன்னா வெளியேற்றிட்டாங்க. ஸோ அது லோக்கல் பிகேம் அண்ட் அவுட் சைடர். ஸோ நீங்க ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி டிப்ரைவ்ட் பீப்புள், அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஆட்கள். அதனால அதை பயன்படுத்தி ஆந்திராவில் இருக்கக்கூடிய சில அட்வான்ஸ்டு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இங்கே இருக்கிற அநியாயங்கள் எல்லாம் பார்த்து, சில கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்கு, டொரா கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு அந்த டைமில். அவங்கெல்லாம் ஜமீன்தார் இதில் ரொம்ப அட்ராசிட்டி, தேஷ்முக் அப்படின்னு ஒரு குரூப் இருந்திருக்கு, அவங்களாம் அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் 1940s ரசாக்கார் என்ற ஒரு கும்பல் இருந்திருக்கு. அதாவது இந்த நிசாம் வந்து நிசாமுடைய குரூப் ரசாக்காரை வந்து இந்தியன் ஆர்மி போய் துரத்தி விடுது அவங்களெல்லாம். ரசாக்கார் என்ன பண்ணிடுறோம், அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் அங்கங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க கைக்கு வந்துடுது. இவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாரங்கல் அண்ட் நல்கொண்டா டிஸ்ட்ரிக்ட்ல கம்ப்ளீட்டாக அவங்க ராஜ்யம் நடக்குது, கம்யூனிஸ்ட் ராஜ்யம், இந்தியன் ராஜ்யம், நேருனுடைய ராஜ்யம் நடக்கல. நக்சல் பாரியில் என்ன நடந்துச்சுன்னா, சாரு மஜும்தார் அண்ட் கானு சென்யால் என்பவர்கள் நக்சல் பாரியில் இதே மாதிரி எழுச்சி, அந்த ரெபலியன் தான் நடந்திருக்கு. வாங்கடி என்ற போலீஸ் அதிகாரி செல்கிறார், அவர் மேல ஒரு அம்புல விட்டுறாங்க. அந்த பாய்சன் அம்புல பட்டவுடனே அவர் செத்து போயிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஃபயரிங் நடந்து 8-9 பேர் இறக்குறாங்க, பெண்கள், ஆண்கள், குழந்தைகள். அதுக்கப்புறம் அது பெரிய இதாக போயிடுது. 1971 to 74 அந்த டைம்ல தர்மபுரி பக்கம் வரைக்கும் இந்த சாரு மஜும்தார் வந்துட்டு போயிருக்காரு. தர்மபுரி இதே வீரப்பன் காட்டுல ஒகேனக்கல் பக்கம் சாரு மஜும்தார் 1973-74 மீட்டிங் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ்னால தான் இவங்க மேலே வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் 2 விதமாக பார்த்தேன். இவங்களுடைய டாக்குமெண்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் தூக்கி எறிவோம், அதே ஆர்ம்டு அப்ரைசிங் சொல்றாங்க. ஆர்ம்டு அப்ரைசிங்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் எப்பவுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரானதான். நம்ம டெமோக்ரஸியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கிற இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, ரொம்ப கிளீன் அண்ட் இன்கரப்டபிள் பாலிட்டிஷியன் ரொம்ப பார்க்கறது கஷ்டம். ஆனால் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஆர்ம்டு அப்ரைசிங் என்று சொன்னீர்கள் என்றால், எந்த கவர்மெண்ட் தான் தூக்கி அடிச்சு நாங்கள் வருவோம் அப்படின்னு இவங்க சொல்றது நியாயமல்ல. ஸோ நான் வந்து என்னுடைய பாலிசி வந்து எல்லாமே ஓகே, அவங்க சொல்ற கருத்தெல்லாம் நான் படிக்கிறேன், அவங்க சொல்ற கருத்துல நியாயம் இருக்கிறத நான் உணர்றேன். ஆனால் அந்த கருத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, ஆர்ம்டு ரெபலியனுக்கு நான் வந்து பார்ட்னர் இல்லை. ஐ எம் வெரி கிளியர். Though our government may be perfect or imperfect, our democratic system may be having a lot of problems. The alternative is not Maoism. மாவோயிசம் என்றால் என்ன, ஒரு இது போடுவான், ஜன் அதாலத் என்றால் மக்கள் மன்றம் அப்படின்னு போடு.
அதில் வந்து இப்படி கூடுவாங்க, நீங்கள் தவறு பண்ணிட்டீங்களான்னு சொன்னால் அவங்கள நிற்க வச்சு அவங்க கழுத்து டக்குன்னு வெட்டிடுவாங்க. அப்போ ஜஸ்டிஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். நம்ம கோர்ட் ஜஸ்டிஸ் எல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அது அவ்வளோ நியாயம் இல்லை தான். நியாயம் கிடைக்க வேண்டியவர்களுக்கு உடனே நியாயம் கிடைக்கவில்லை தான் நம்ம சிஸ்டத்தில். அதுக்கோசரம் அவன் கழுத்தை வெட்டுற மாதிரி அவன் சிஸ்டத்துக்கு போக முடியாது, நம்ம டக்குனு மைக்ரேட். ஸோ ஐ ஹேட் அ வெரி டஃப் அப்ரோச். டாக்டிக்கலாக யார் யார் சரண்டர் ஆகுங்களோ அவங்களெல்லாம் அலோவ் பண்ணலாம். யார் யார் சரண்டர் ஆகலையோ அவன் துப்பாக்கி வச்சு நம்மளை மிரட்டும் போது நம்ம துப்பாக்கியில் பதில் கொடுக்க வேண்டும். அவன் நல்ல மனுஷன், அவன் பாவம் ஏழை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அவன் துப்பாக்கி வச்சிருக்கிற ஏழை, அது வேற. நல்ல ஏழைகள், அவனை விட கஷ்டப்படுறவங்க ஏழைகள் இருக்காங்க. பீல் என்ற கம்யூனிட்டி இருக்குது ராஜஸ்தானில், இவங்கள விட கஷ்டத்தில் இருக்காங்க, சும்மா இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கம்யூனிட்டி இங்கே இருக்குது, பார்டர் ஆஃப் மத்திய பிரதேஷில், இவங்கள விட மோசமான நிலைமையில் இருக்காங்க, பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி அலோன் இஸ் நாட் த ரீசன் ஃபார் தர் வயலன்ஸ். வயலன்ஸ் கேன் ஆல்வேஸ் பி ஜஸ்டிஃபைட் பை த மேன் ஹூ இஸ் ப்ராக்டிசிங் இட். பட் நம்மளுடைய கடமை அஸ் அதிகாரி, என்னுடைய கடமை, இந்த வயலன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனையோ நேஷனையோ நம்ம எவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும், மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், நம்ம சிஸ்டம் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரவில்லை, இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற சிஸ்டம் இஸ் பெட்டர் தென் தட் ஆர்ம்டு ஆல்டர்னேட்டிவ். ஆகையினால் அந்த அப்ரோச்சில் தான் நான் வந்து என்னுடைய அட்வைஸு கொடுத்தேன். என்னுடைய டூரும் இருந்துச்சு. போகிற இடத்துலலாம் அவங்க துப்பாக்கி எடுத்தானா டக்கு நம்மளும் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இது டைரக்ஷன் கொடுத்தோம். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பு மற்றும் அதற்கு எதிராக வரக்கூடிய இத்தகைய சக்திகள், இதை குறித்த வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு மனநிலையோடு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பை வந்து அதற்கான காவலன் நான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த அந்த பதில்களை நீங்கள் கட்டமைத்து கொண்டே வருகிறீர்கள். ஒரு டைரக்டான கேள்வி, உங்களை மாதிரியான போலீஸ்காரங்களை பார்த்து நாங்கள் பயப்படணுமா மரியாதை கொடுக்கணுமா? அதாவது நீங்கள் கெட்டவங்களா இருந்தால் பயப்படுங்க, நல்லவங்களா இருந்தா நான் இதாக இருக்கும். ஏன்னா என்னுடைய நேச்சரை அப்படிதான் இருந்துச்சு. நம்ம எல்லா கெட்டவங்க யார் நல்லவங்க யார், அது நான் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த பேலன்ஸ்ல வச்சு பார்க்கக்கூடிய ஆள்ல என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய குழு நடவடிக்கைகள், யார் பயப்பட்டமோ அவனுக்கு பயம் ஏற்படுத்தணும், யார் நல்லவங்களா இருக்கோ அவங்க என்னை பார்த்து கம்ப்ளீட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய திங்கிங். ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நாட்டினுடைய அந்த மாதிரி அந்த லெவல் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியோ திங்க் பண்ணியோ அந்த மாதிரி கன்சீவ் பண்ணியோ ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ நான் இதுவரைக்கும் இயங்கவில்லை. ஸ்பான்டேனியஸா நேச்சுரலா அதான் என்னுடைய லைஃப் திங்கிங். ஆமா, அப்படிதான் போகுது. அதனால அது சேஞ்ச் பண்ணாம போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கேன். அதனால ஐ டென்ட் ஹேவ் பிக் பிளான்ஸ் இப்படி செய்யணும் அப்படி. அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷன் ஹோல்டிங் இட், நான் 3 லா வேற டிகிரி படிச்சிருக்கேன், அதனால கான்ஸ்டியூஷன் பற்றி எனக்கு தெரியும். பட் ஐ நெவர் தாட், அதெல்லாம் ஒரு ப்ளஷர் ஃபார் என்ஜாய்மெண்ட் தான் அந்த டிகிரி எல்லாம் படித்தேன். பட் அந்த மாதிரி ஒரு பெரிய இதில் இருக்கு அப்படி நான் திங்க் பண்ணல. பட் வாட் யூ செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போலீஸ் என்பது பிகாஸ் 99.99% பப்ளிக் வந்து இன்னோசன்ட் பப்ளிக் தான். மீதி 0.0 அந்த 1% தான் கொஞ்சம் ஸ்கேம்ஸ்டர், அவங்க கூட மிஸ்லெட் பீப்புளாக இருக்கலாம். The people who are doing wrong should be scared and people who are good should feel very warm and welcome. என்னை பொறுத்தளவில் I think I was able to strike a balance. என்னை கண்டு யாரும் அந்த மாதிரி they were all, I think I'm very open about things and people were also warm with me. இன்னும் போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் பொதுமக்களினுடைய பார்வையில வந்து இன்னும் சில தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை அந்த தரப்பிற்கு இருப்பதாக நான் கருதலாமா? கண்டிப்பா. அதாவது இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடிய வேலை வந்து அப்ரேசிவ் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ரேசிவ் என்றால் கொஞ்சம் ரஃப்பான, இன்டர்வென்ஷன் என்றால் உள்ள நுழைஞ்சு. அதனால 2 பேர்ல அக்ரீவ்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தர் நிச்சயமா இருப்பாங்க. போலீஸ் என்ன செய்யக்கூடிய வேலை அன்பிளசன்ட் வேலை தான். பட் போலீஸ் வேலை சீக்ரெட் வேலை. அவங்க செய்ய விட்டான்னா, அதான் காந்தி கூட சொன்னார். காந்தி சொந்த ராம்ராஜ்யா வந்தால் கூட ஜேஎன்கேல வந்து ஆர்மி போகிறது ஓகேன்னு சொல்லி காந்தியே சொல்லியிருக்காரு. அப்போது அந்த அந்த சுச்சுவேஷன் ஆஃப் உட்டோப்பியன் சுச்சுவேஷன் இன்னும் வரல. போலீஸே இல்லாமல் நம்ம நடத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த சொசைட்டி வந்துச்சுன்னா ரொம்ப ஐடியல் சொசைட்டி. நம்ம ஐ டோன்ட் திங்க் வி ஆர் எனிவேர் நியர் தட். ஸோ போலீஸ் இஸ் அன் இன்னோவேட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் மென்ட் ஃபார் சர்டன் ஜாப். அட் த சேம் டைம் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேக் இட் மோர் க்ளோசர் டு த கம்யூனிட்டி. லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து போலீஸ்னால் அவங்க இன்னும் ட்ரஸ்ட் சாக்ரிஃபைஸ் பார்ட் நான் சொல்ல விரும்பல. போலீஸில் எக்கச்சக்கமான கஷ்டமான கடினமான வேலைங்க பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற ஃபெய்த் ஆங்கிளில் சொல்லும் பொழுது வி நீட் டு பிரிங் த போலீஸ் மோர் ரிஃபார்ம்ஸ், போலீஸ் ரிஃபார்ம்ஸ். இது பெரிய தனி சப்ஜெக்ட். அதனால் போலீஸ் ரிஃபார்ம் வர 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 போலீஸ் மேலே கான்ஃபிடென்ஸும் ட்ரஸ்ட்டும்
இம்ப்ரூவ் ஆகும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். இந்த உள்துறை அமைச்சர் ஆ. ஐயா அமித்ஷா அவர்களுடன் நீங்க வந்து பணியாற்றி இருக்கிறீர்கள், அந்த அனுபவம்? நான் அவரோட பணியாற்றிருக்கேன். நான் இப்போ அங்கேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள் வந்துட்டேன். என்னை பொறுத்தளவில் அவர் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. நான் என்னுடைய ஏரியா மட்டும் ஜேஎன்கேல இருக்கும்போதும் சரி, எல்டபிள்யூ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் I was given full freedom to act by this thing. இப்போ மறுபடியும் நான் வீரப்பனுடைய அந்த சப்ஜெக்ட்குள்ள வரேன். வீரப்பனுடைய இந்த தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை நுழைந்து சில விஷயங்களை சாதித்ததற்கு அந்த பின்னணியில பல பழங்குடியினர் பாதிக்கப்பட்டதாக அந்த அந்த நடவடிக்கையை நீங்க எடுக்கும் பொழுது பல பல பேர் பாதிக்கப்பட்டதாக இன்றைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பழைய ஹிஸ்டரியில நான் ரொம்ப சொல்ல விரும்பவில்லை. ஏன்னாக்கா நான் பலர் வன்கொடுமைக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு அது நான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரலைஸ் பண்ணி நான் எடுக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால், போலீஸ் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் தான் பொறுப்பு நான் ஏற்றுக்கவில்லை. போலீஸ் தவறு செய்திருந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்க அந்த சுச்சுவேஷன் இல்லை. இதில் வந்து உண்டோ இல்லை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. சதாசிவா கமிஷன் என்ற கமிஷன் போட்டாங்க. அதில் வந்து சிவி நரசிம்மன் என்ற பெரிய அதிகாரி நான் சொன்னேனே என்னுடைய ரோல் மாடல், அவரும் அதில் மெம்பராக இருந்தார். அதில் வந்து சில எக்ஸசஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு பண்ணி சில பேருக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னாங்க. சங்கர் பித்ரி என்ற அதிகாரி, கர்நாடக அதிகாரி, குற்றங்கள் யாராவது செய்திருந்தால் நான் செய்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் தைரியமாக நின்று சொன்னார். அது பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. தப்பு நடந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம், இருந்தாலும் நான் எனக்கு தெரியாமல் நடந்ததுன்னு சொல்ல இயலவில்லை, நான் தான் பொறுப்பு எடுத்துக்கங்கன்னு சொன்னார். அவ்வளோ போல்டாக சொன்னார். அப்போது பல குற்றச்சாட்டுகள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த பீரியட் ஆஃப் அந்த நான் சொன்ன அந்த 1+3+10 மந்த்ஸ் மட்டும் நான் கன்ஃபைன் பண்ணுறேன். பிகாஸ் ஏன் கன்ஃபைன் பண்ணுறேன்னா, தவறு நடந்ததா இல்லையா என்பது என்னுடைய ஃபோக்கஸ் அல்ல. என்னுடைய ஃபோக்கஸ் இப்போ ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு தான். நான் வந்து அந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட டாக்டிக்கல் ஃபைல் கம்ப்ளீட்டாக பார்த்தேனே தவிர இந்த ஃபைல்ஸில் நான் அதிகம் டைவர்ட் பண்ணல. உண்மையாகவே சொல்ல போனேன். என்ன காரணம் என்றால், நான் மனிதாபமற்ற நபர் என்று அல்ல. அந்த என்கொயரியில் போனால் ஏற்கனவே சில என்கொயரி நடக்கும் பொழுது தவறு ஒருத்தர் செஞ்சா வச்சுங்களேன், 100 பேரில் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த 100 பேரும் சேர்த்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். அஃபிடவிட் ஃபைல் பண்ணும் பொழுது இந்த 100 பேரும் அலைஞ்சிட்டு இருக்கிறான், கோயம்புத்தூருக்கும் மற்ற இடத்துக்கும் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ 100 பேர் ஆப்ரேஷனல் அவைலபிள் இல்லை. நான் வேறு சில 100 பேரை என்கேஜ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லேன் என்றால், கரெக்டாக நடந்துக்குங்க. எந்த விதமான, எஸ்பெஷலி பெண்கள், நீங்கள் அரெஸ்ட் பண்ண தொடவே வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் தப்பு பண்ணி ப்ரூஃப் இருந்தால் கூட தொடாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்ததுன்னா, ராஜராஜன் என்ற ஒரு அற்புதமான அதிகாரி, என்னுடைய இன்ஸ்பெக்டர், அவர் போய் ஒரு சஸ்பெக்டை பிடிக்க போகிறாரு. அவன் வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். அந்த ஒரு பெண் அந்த வீட்டில் இருக்கேன். வீடுனா என்ன, ஒரு குடிசை, இந்த பக்கம் என்ட்ரன்ஸ், அந்த பக்கம் என்ட்ரு. இவன் உள்ளே போகிறான், அந்த அம்மா நிற்குது. உடனே ஆயோன்னு சத்தம் போடுறாங்க. கலட்டா ஒரு 10 பேர் சேர்றாங்க. அவன் ஓடி போனது உண்மைதான். இப்போ நாங்கள் பிடிக்க வந்தால் பிடிக்கப்படவில்லை, ஓடிட்டான். இது இப்போ டைவர்ஷன் ஆகி போச்சு. ஆட்கள் வந்துட்டாங்க. அந்த மலைவாழ் சங்கம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். நான் என்ன சொன்னேன், ஓகே கம்ப்ளைண்ட் தானே, யார், ராஜராஜனா, நானே எழுதி கொடுத்துறேன். ராஜராஜனால அந்த மாதிரி தவறு செஞ்சிருக்க இல்லை. நான் போய் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதை விட சிறந்தவன் ராஜராஜன். நீ கம்ப்ளைண்ட் நம்மளே கொடுப்போன்னு சொல்லி கலெக்டருக்கு நானே லெட்டர் எழுதினேன். என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு. 145 என்கொயரின்னு சொல்லுவாங்க. 145 இது வந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் நானே அனுப்பிச்சேன். இவங்கெல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. ஏன்னா எஸ்டிஎஃப் அப்போ நான் ஏடிஜின்னு நினைக்கிறேன், ஏடிஜி அடிஷ்னல் டிஜி எழுதுறாரு. நானே எழுதியிருந்தேன். என்கொயரி ஓப்பன் என்கொயரியும் அவங்க போட முடியவில்லை. அந்த மலைவாழ் மக்கள் சங்கம் டக்குன்னு அடங்கிடுச்சு. சின்னசாமி என்ற எஸ்பி இருந்தார், ரொம்ப வயதில் முதியவர், நல்ல திறமையான ஆள். அவர் போய் எல்லா அசோசியேஷன் பார்த்தார். இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க, யார் தப்பு பண்ணீங்களோ நம்ம ஆக்ஷன் எடுப்போம், இல்லாட்டி பண்ணுவோம். இந்த மாதிரி டைவர்ஷனரி, அதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அந்த காவலர் தண்டிக்கப்பட வேண்டும். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, குற்றச்சாட்டு சொல்லி காவலர் விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா தானே சார் இருக்கும். அந்த மாதிரி காவலர்கள் மீது வந்து பழி போடுற அந்த குற்றச்சாட்டுகள் பார்க்க ரொம்ப குறைவா தானே இருக்கும். அப்படி நினைக்காதீங்க. 9-10 ரேப் அலிகேஷன் வந்துச்சுன்னா அதில் ஒன்று வந்து ப்ராபபிளாக இருக்கலாம். இதுதான் நான் கண்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிற உதாரணத்துக்கு, சரண்டா என்ற ஊர், சரண்டா என்பது ஒரு பெரிய 900 கிலோமீட்டர் உள்ள ஒரு வெஸ்ட் பெங்காலுக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஒரிசாக்கும் உள்ள பார்டரில் உள்ள பயங்கரமான காடு. பிரசாந்த் போஸ் என்று மாவோவாதிகளில் நம்பர் 2 தலைவர், அவர் அங்கேயே இருக்கிறார். அவர் 15ஆம் தேதி நம்மலாம் கொடியேற்றுற மாதிரி அவர் மாசத்தும் கூட அந்த ரெட் ஃபிளாக் ஏற்றுவார். நான் சிஆர்பி டிஜி இருக்கும்போது நான் சொன்னேன், இது வந்து சகிக்க முடியாது, நம்ம ஏதோ பண்ணணும்னு சொன்னேன்.
ஒரு ஆப்ரேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். 500 பேருக்கு மலேரியா பால்சிஃபரம் என்றால் அது உடனே கவனிக்காவிட்டால் 3வது நாள் செத்து கூட போயிடலாம். மலேரியா பால்சிஃபரம் அந்த காட்டில் வந்திருக்கு. ஒரு அருமையான அற்புதமான அந்த பையனுடைய ஃபோட்டோ எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு ஹேண்ட்ஸம் பாய் ஃப்ரம் பஞ்சாப் மட்டும் இறந்து போயிடுறான். நான் வந்து அங்கே ஹெலிகாப்டரோட பக்கத்தில் வெயிட் பண்ணுறோம். அந்த காட்டுக்குள்ளே ஹெலிகாப்டர் போக முடியாது. ஏன்னாக்கா புகை மண்டலம் அந்த இது அந்த சொல்கிறது மேக மண்டலம். அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதை அனுப்ப முடியாது. ஏன்னாக்கா நீங்கள் பைக்கில் அனுப்பிச்சிங்கன்னா ஐஇடி அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு வெடிச்சு கொண்டுடுவாங்க. இந்த சூழ்நிலையில் சரண்டாவில் வந்து நாங்கள் முற்றுகையிட்டு சரண்டாவை நாங்கள் மீட்கிறோம். இந்த ஆப்ரேஷன் நடந்து 4 விட்ரா பண்ணி வந்துட்டோம். பாண்டே என்ற என்னோட அதிகாரி தான் அதோட தலைவர், முக்கியமான தலைவர், என்னுடைய நம்பர் 2. இப்போ ஒரு வில்லேஜ் போனோடனே பிரசாந்த் போஸ் ஓடி போயிட்டார் அங்கேருந்து. பிரசாந்த் போஸ் பின்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போன 2 வருஷம் முன்னாடி. அந்த ஆள் வந்து அவருடைய ஸ்ட்ராங் கோட்டையை நாங்கள் தளர்த்து விட்டதுனால மாவோவாதிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு வில்லேஜுக்கு போன உடனே சிஆர்பி ரைட் பண்ணுறாங்க. ரைட் பண்ணும்போது ஒரு பெண் வந்து அந்த ஸ்கர்ட் ஏதோ ஒன்று இது பண்ணி கலாட்டா பண்ணி ஒரு அலேஜ் பண்ணி தொட்டுட்டான், ரேப் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அதிகாரிகள்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நான் தண்ணி போட்டிருந்தான், ட்ரங்காக இருந்தான்னு சொல்கிறாங்க. ட்ரங்க். அப்புறம் பார்த்தா அந்த விஸ்கி பாட்டில் கிடக்குது. அந்த விஸ்கி பாட்டில் பார்த்த உடனே அதை ஃபோரன்சிக்ஸ் நான் கொடுக்குறோம், செக் பண்ணுறோம். அது பார்த்தா அது ஒரு 6 மாதம் முன்னாடி இருந்த அது திறந்துருக்கும். அவ்வளோ டஸ்ட்டும் அவ்வளோ இது இருந்திருக்கு. அன்னைக்கு விஸ்கி குடிச்சே இல்லை. ஸோ முதல் போய் உடனே அங்கே டக்குன்னு வச்சு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வச்சு விசாரித்த உடனே ஒன்றுமே இல்லை, லைட் அடித்தான் சார். இந்த ஆள் வந்தார், கான்ஸ்டபிள் வந்து இப்படி லைட் அடித்தார். ஆனால் அந்த பெண் வந்து இந்த மாவோவாதிகள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள். அந்த பெண் மேலே நான் குற்றம் சொல்லவில்லை. ஏன்னாக்கா நாங்கள் வந்து போலீஸ் வந்து விருந்தாளி மாதிரி வந்துட்டு போயிடுவோம். அந்த மாவோவாதி தான் அங்கே பெர்மனண்டாக இருக்கான், அதனால அட்டாச்மெண்ட் அவங்க மேலே அதிகம். மாவோவாதிகள் அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணியிருக்கலாம். அந்த சித்தாந்தத்தில் அந்த டைரவேஷன் நான் போக விரும்பலை. நீங்கள் சொன்ன கேள்விக்கு நேரடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி பல விதம் நடந்திருக்கு. ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ட்ரஸ்ட் இன் த போலீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓப்பன்னஸ். நம்ம வி ஷுட் பி வில்லிங் டு. ஆனால் ஒரேடியாக என்கொயரி வச்சிங்கன்னா போலீஸை வேலை கூட பண்ணாமல் ஒழிச்சுருவாங்க. அதையும் பார்த்துக்கணும், நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து வீரப்பன் அவர்களை சுட்டுவிட்டோம். அவர்களோடு வணிக தொடர்பில் இருந்த சந்தனக்கட்டைகளையோ யானை தந்தங்களையோ அல்லது பண பரிவர்த்தனைகளையோ செய்தவர்கள் மீது சரியான வகையில் நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டதாக ஃபுல் ரிப்போர்ட். இந்த கேள்வி என்கிட்ட வந்திருக்கு முன்னாடி. அதாவது வீரப்பன் வந்து அந்த ராஜ்குமார் கடத்தை அந்த முடிச்ச உடனே 500 நோட்டு அப்போ நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இங்கே வில்லேஜஸ்லாம் 500 நோட்டு புழக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதாக நினைக்கிறீர்களா? சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. உங்கள் வருகையை உடனே கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும்.